ஆமாம்மா. சார். நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க வினோத், என்ன அதிசயமா இருக்கு, என்கிட்ட எல்லாம் பேசுறீங்க? ஏன் சார் அப்படிலாம் பேசுறீங்க? இல்ல, என் நேரமும் பிஸியா இருப்பீங்க. உங்களுக்கு புது பாஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நம்மளை எப்பயுமே கண்டுக்க மாட்டீங்களே, அதான் சொன்னேன். அப்படிலாம் இல்லை சார். சார், மேடம் ஆனந்தூர் ஃபேக்டரியில நிறைய பிரச்சனை இருக்குன்னு உங்களை போய் அட்டன் பண்ண சொன்னாங்க. நானா? ஆமா சார். நான் எதுக்கு போகணும்? தெரியல சார், மேடம் தான் உங்களை அனுப்ப சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? வழக்கமா நீங்க போவீங்க, இல்ல தமிழ் போவா, இல்ல வேற யாராவது எம்ப்ளாயிஸா போக சொல்லுவீங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது வினோத். இல்ல சார், நீங்க தான் இதுக்கு கரெக்டான ஆளு, பொறுப்பா பார்த்துப்பீங்கன்னு உங்களை தான் சார் அனுப்ப சொன்னாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுவீங்கன்னு மேடமே சொன்னாங்க சார். அப்படியா சொன்னாங்க? ஆமா சார். இல்லையே, அவங்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. நிஜமா தான் சார், உங்க மேல மேடத்துக்கு பெரிய மரியாதை இருக்கு சார். என் மேல திடீர்னு மரியாதை, அக்கறை, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நீங்க வேணா மேடம்கிட்ட பேசுறீங்களா சார்? இல்ல இல்ல வேணாம், நானே போறேன். ஓகே சார். சார், சார், புது இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, மேடம் உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க சார். வர சொல்லுங்க. சரிங்க சார். சார் சார் சார், நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் 2 பேருக்குள்ள சண்டை சார். வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்க சார். இது வேறையா? ஆமா சார். போங்க, வரேன். வாங்க சார். ஷபா, ஐயோ, ஐயோ, அமுதா, அமுதா. வரேங்க. ஓ, என்னங்க, என்னாச்சு? அமுதா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் கை காலை புடிச்சு விட. என்னங்க இவ்ளோ டயர்டா வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வேணாம் வேணாம், முதல்ல நீ எனக்கு ஒரு நல்ல டீயா போட்டு எடுத்துட்டு வா. கை கால் வலியை விட தலைவலி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஷோல்டர்லாம் ஒரே பெயின். ஏங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இவ்ளோ டயர்டா ஆபீஸ்ல இருந்து வந்து நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்ன கிச்சன்ல போய் சமைச்சீங்களா? இல்ல கம்பெனி முழுக்க கூட்டி எதுவும் பெருக்குனீங்களா? என்னடி நக்கலா? அதுக்கு இல்லைங்க, இவ்ளோ டயர்டா வந்திருக்கீங்களே. அட, அதை ஏன் கேக்குற அமுதா? இத்தனை நாள் பேருக்கு கம்பெனிக்கு போயிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்குற மாதிரி அப்படியே பாவலா பண்ணிட்டு மாசமான சேலரிய வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை வருஷம் நான் செய்யாத வேலையெல்லாம் சேர்த்து என் தலையில கட்டிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா அமுதா, ஏகப்பட்ட மீட்டிங்கு, ஏகப்பட்ட ஃபைல்ல சைன் போட வேண்டியது, பல வருஷ வேலைய ஒரே நாள்ல செய்யற மாதிரி ஆயிப்போச்சு. அவன் 1008 டவுட் கேக்குறான், ஒன்னொன்னுக்கு பதில் சொல்றதுக்கு இடையில சோ முடியல, அவ்வளவு வேலை. ஏங்க, இப்ப புரியுதுங்களா ஒரு கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு? சும்மா சொல்லக்கூடாது அமுதா, அத்தை பெரிய ஆளுதான். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இத்தனை வருஷம் அவங்க கட்டி ஆண்டிருக்காங்கன்றது சும்மா இல்ல. ஏங்க, சமாளிச்சீங்களா இல்ல உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு காட்டிட்டீங்களா? ஏய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இல்லங்க, உங்களுக்கு பழக்கம் இல்லல்ல. நான் வேலை செய்யலனாலும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்தே போட்டுட்டு வந்திருக்கேன். சரி போ, படுத்தாத. நீ வேற போய் டீ எடுத்துட்டு வா. வர்ஷினி, வர்ஷினி. இதோ வரேன்ப்பா. என்னப்பா? என்னடா தங்கம், பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமாப்பா. பா,
என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்னடா தங்க, உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். அப்பா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னப்பா? கண்ணை மூடு சொல்றேன். என்னன்னு சொல்லுங்கப்பா. கண்ணை மூடு செல்லம். சரி. ஏய், கண்ணை தரக்கூடாது. ஓகே. வெயிட் வெயிட் வெயிட். இப்ப கண்ணை திறந்து பாரு. பா, டைமண்ட் நெக்லஸா? ஆமா செல்லம். பா, இது உண்மையாவே எனக்கா? உனக்கு தான் தங்க. பா, எப்ப வாங்குனீங்க? சொல்லவே இல்ல. நேத்து. பா, பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கேப்பா. அப்புறம் என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து பெருசா எதுவும் gift வாங்கி கொடுத்ததே இல்ல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் gift. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்து இன்னும் நிறைய gift அப்பா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் பா. போட்டு பாரு செல்லம். ஆ, பா, நான் இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகல. ரெடி ஆயிட்டு நான் இதை போட்டுக்கிறேன். சரி, பூஜைக்கு ரெடி ஆயிட்டு ம். நல்ல சாமி கும்பிடு என்ன? சரிப்பா. ஓகே செல்லம். சரி வா. மச்சான், பொண்ணுக்கு டைமண்ட் நெக்லஸா? தென்னு அம்மு எங்க? அம்மா, அம்மா. அண்ணே வாண்ணே, வா அம்மு. தோசை ஊத்திருக்கேன், சாப்பிடுறியா? வேணாம் அம்மு. அம்மா, மாமா எனக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு பாரு. சொல்லு அம்மு, எப்படி இருக்கு? என்னென்ன வேலை இதெல்லாம்? எதுக்கு இப்படி செலவு பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு தெரிஞ்சா சத்தம் போட போறாங்க. தெரிஞ்ச என்ன? ஏன் மருமகளுக்கு தாய் மாமா நான் வாங்கி கொடுக்குறேன். பிள்ளைங்க காது குத்துல இருந்து சடங்கு வரைக்கும் என்னால முறையா எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தேன்ல. இப்ப நல்லா இருக்கேன்ல. அதான் என் முறைய கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன். அம்மு, இது என்னோட உரிமை. இதை யாரும் தடுக்க முடியாது. சரி, நீ பூஜை கிளம்பு. எல்லாரும் பூஜைக்கு வந்து கிளம்புங்க. ஐயோ வேணாண்ணே, ஏற்கனவே அண்ணி எங்களை பார்த்தாலே கோவப்படுறாங்க. அம்மா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரம் நாங்க அங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் தேவையாண்ணே? என்ன அம்மு, வீட்டுல ஒரு நல்லது நடந்தா முதல்ல நீ கூட இருக்கணும்னு என் மனசு ஏங்குது.